பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு அவ்யத்தவாணி டபுள் குஸ்டியா இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பர் முரளி அறிவுரை கொடுங்க, அதுவும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்னிப்பு மற்றும் கருணையோட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட்வைஸ் பண்றது மட்டும் இருக்கக்கூடாது, அதோட மன்னிக்கும் சுரூபமாவும் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். சரி வாசிங்க இன்னைக்கு மட்டும். அப்பாவோட மகாக்கியங்களை கேட்போம். 25/5/2025 காலை முரளி பாப்தாதா அவ்யக்த பாப்தாதா மதுபன். ரிவைஸ் டேட் 4/9/2005. ஓம் சாந்தி. அறிவுரையின் கூடவே மன்னிப்பு மற்றும் கருணையை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் கொடுங்கள். ஆசீர்வாதங்கள் பெற்றீர்கள் என்றால் உங்களுடைய வீடு ஆசிரமம் ஆகிவிடும். வீட்டை ஆசிரமம் ஆக்க சொல்லிட்டாரு அப்பா. ஆமா, அறிவுரை கொடுங்க, அதோடு கூட மன்னிக்கும் கடலாகி மன்னிக்கவும் செய்யுங்க, கருணையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு கூடவே ஆசீர்வாதங்கள் கொடுங்க, ஆசீர்வாதங்களையும் பெறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், அதோடு சேர்ந்து இந்த வீட்டையும் ஆசிரமம் ஆக்கிடுவீங்க இந்த மாதிரி காரியம் செய்வீங்கன்னா அப்படின்னு இருக்காரு. இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் நெற்றியில் தூய்மையின் ரேகைகளை பார்த்தார். ஏனெனில் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே தூய்மையாகும். தூய்மையின் ரேகைகள் என்னவாக இருக்கிறது தெரிந்துள்ளீர்களா? தூய்மை அனைவருக்கும் பிடித்தமானதாக இருக்கிறது. தூய்மைதான் சுகம், சாந்தி, அமைதி, ஆனந்தத்தின் தாயாக இருக்கிறது. தூய்மைதான் மனித வாழ்க்கையின் உண்மையான அலங்காரம் ஆகும். தூய்மை இல்லையெனில் மனித வாழ்க்கைக்கு மதிப்பே கிடையாது. தேவதைகளை பார்க்கிறீர்கள், தூய்மையாக இருக்கிறார்கள், ஆகையால் தான் மதிப்பிற்குரியராகவும் பூஜைக்குரியராகவும் இருக்கிறார்கள். அதான் தூய்மையின் மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்றாரு. உங்க நெத்தியில நான் தூய்மையின் ரேகையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம், தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் அலங்காரம். இந்த தூய்மையினால்தான் சுகம், சாந்தி, அன்பு, அமைதி, ஆனந்தம் எல்லாமே கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். தூய்மை தன்மை இல்லாத மனிதர்களின் நிலையை இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா பிராமண குழந்தைகளாகிய உங்களின் அனைவருக்கும் தூய்மையாகுக, யோகியாகுக என்ற வரதானம் தந்திருக்கிறார். எந்த ஆத்மாவிடத்தில் தூய்மை இருக்கிறதோ அவர்களின் நடத்தை, பாவனை, முகம் ஜொலிக்கும். ஆகையால் தூய்மைதான் வாழ்க்கையை உயர்ந்ததாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதான் தூய்மையான மனிதர்கள் யாரு? தேவதைகள். அவங்க தூய்மையா இருந்தா அதனாலதான் மதிப்புக்குரியவர்களா, பூஜைக்குரியவர்களா இருக்காங்க. இங்க தூய்மை இல்லாத மனிதர்கள் நிலைமைய பாக்குறீங்க. இப்ப மனித வாழ்க்கையின் இயல்பே என்னது? அந்த தூய்மையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. தூய்மையானவர்களை தான் மதிக்கவும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து பாப்தாதா கூட உங்களுக்கு வரதானம் கொடுத்திருக்காரு. தூய்மையாகுங்க, யோகி ஆகுங்க அப்படிங்கிற வரதானம் தான் கொடுத்திருக்காரு. ஒண்ணு நீங்க விகர்மங்களை விநாசம் செய்யறதுனாலும் யோகால இருக்கணும், யோகால இருந்தீங்கன்னா தூய்மையாயிருவீங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். உண்மையில் உங்கள் அனைவரின் ஆதி சொரூபம், அதாவது சத்தியுகம் சொரூபம் தூய்மை தன்மையாகும். அனாதி சொரூபமும் பரந்தாமும் தூய்மைதான். அப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்களின் விசேஷ தன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் சதா தூய்மையின் பர்சனாலிட்டி, அழகுத்தன்மை தென்படுகிறது. தூய்மையின் உண்மை, தூய்மையின் ராயல்டி முகம் மற்றும் நடத்தையில் தென்படுகிறது. இந்த ரேகைகள் அதாவது வாழ்க்கையின் அலங்காரமாகும். உண்மைத்தன்மை என்பது என்னுடைய அனாதி ஆதி சொரூபமும் தூய்மைதான். இந்த நினைவுதான் சக்திசாலியாக மாற்றிவிடுகிறது. அந்த தூய்மை தான் அந்த ஆன்மீக ராயல்ட்டியும் அந்த பர்சனாலிட்டியும் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ராயல்ட்டி அப்படிங்கிறது உண்மைத்தன்மை, அந்த பர்சனாலிட்டிங்கிறது ஆளுமை தன்மை அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ராயல் தன்மை என்பது தானும் சுயமரியாதையில் இருந்து ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுப்பதாகும். பர்சனாலிட்டி என்பது சதா திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதாகும். தானும் திருப்தியுடன் இருந்து திருப்திப்படுத்துவது தூய்மையின் மூலம்தான் பிராப்திகளும் நிறையவே இருக்கிறது. பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னென்ன பிராப்திகளை கொடுத்திருக்கிறார் அதை தெரிந்துள்ளீர்கள் அல்லவா? பல பொக்கிஷங்களின் மூலம் நிறைந்துள்ளது. ஒருவேளை பிராப்திகள் நினைவில் வைத்தீர்கள் என்றால் நிறைந்தவர் ஆகிவிடும்.
ம். ராயல்டி அப்படின்னா என்னன்னா, நீங்க சுயமரியாதையில இருக்கணும். சுயமரியாதையில இருந்து மற்றவர்கள மரியாதையோடு நடத்தக்கூடிய விஷயம் தான் ராயல்டி அப்படின்னு சொல்றது. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கணும், மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பர்சனாலிட்டி பத்தி சொல்லியிருக்காங்க. பாப்தா தான் உங்களுக்கு பிராப்திகள் எல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த பிராப்திகளின் நினைவு இருக்குதா? அந்த நினைவு தான் சக்திசாலியா மாத்தும் உங்களை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து இந்த பிராப்திகள், இந்த பொக்கிஷங்கள்லாம் எவ்வளவு சேமிப்பா இருக்குது அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. ஓகே சிஸ்டர், சரி பாத்து. அனைத்தையும் விட முதலாவது பொக்கிஷம் ஞானத்தின் பொக்கிஷம். இதனால் வாழ்ந்து கொண்டே துக்கம் அசாந்தையிலிருந்து விடுபட்டு விடுகிறோம். வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், ஆசைகள், விகர்மத்திலிருந்து விடுபட்டு விடுகிறோம். ஒருவேளை ஏதாவது வீணான எண்ணம் மற்றும் ஆசையும் வருகிறது, எனவே ஞான பலத்தின் மூலம் வெற்றியாளர் ஆகி விடுகிறீர்கள். இரண்டாவது பொக்கிஷம் நினைவு யோகா. இதன் மூலம் சக்திகளை பெறுகிறோம். மேலும் சக்திகளின் ஆதாரத்தின் மூலம் அனைத்து பிரச்சனைகளையும், அனைத்து தடைகளையும் எளிதாக கடந்து விடலாம். மூன்றாவது பொக்கிஷம் தாரணை. இதன் மூலம் படிக்கிட்டான் பிரதர், வாசிக்கிட்டா சொல்றீங்களா? எனக்கு சொல்லிடுறேன். ஞானத்தின் பொக்கிஷம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பொக்கிஷத்தை சொல்றாரு. ஞானம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதன் மூலமா நீங்க என்ன செய்றீங்க, ஞான பலம் அடையிறீங்க. அப்ப வீணான எண்ணங்களும் தப்பிக்கிறீங்க. அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு இந்த ஞானம் உங்களை அழைச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. விகர்மங்களை செய்யாத ஒரு நிலைக்கும் இந்த ஞான பொக்கிஷம் மிகவும் உதவிகரமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞானத்துக்கு அதை சொன்னாரு. ரெண்டாவது நினைவு சக்தி, நினைவின் மூலமா சக்தி அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நினைவின் மூலமா சக்தி அடையிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு இந்த நினைவு யோக பலம் உங்களுக்கு உதவியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 சப்ஜெக்டை பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து 3வது சப்ஜெக்ட் குணங்கள். இந்த குணங்கள் மூலமா தான் தாரணை ஆகுது. அதனாலதான் ஓகே. தாரணை இதன் மூலம் அனைத்து குணங்களையும் அடைந்து விடுகிறோம். மேலும் 4வது பொக்கிஷம் சேவை. சேவை செய்வதன் மூலம் யாருக்கு சேவை செய்கிறோம் அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது, குஷியும் அடைகிறோம். இத்தனை பொக்கிஷங்கள் பாபாவிடமிருந்து குழந்தைகளாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது. பாபா அனைவருக்கும் ஒன்று போலவே தான் பொக்கிஷங்களை தருகிறார். சிலருக்கு குறைவாக, சிலருக்கு அதிகமாக கொடுப்பதில்லை. ஆனால் பெற்றுக்கொள்பவர்களில் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சில குழந்தைகள் பொக்கிஷங்களை அடைந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது வரைக்கும் ஓகே. அதான் 3வது சப்ஜெக்ட் அந்த குணங்கள், அந்த தாரணை மூலமா அந்த குணங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. இது 3வது பொக்கிஷம். 4வது பொக்கிஷம் அந்த ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிற அந்த பொக்கிஷத்தை பத்தி சொல்றாரு. சேவையின் மூலமா ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. நீங்களும் ஆசீர்வாதங்கள் அடையிறதுனால குஷி அடையிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இருக்கிறது. ஒரு சில குழந்தைகள் பொக்கிஷங்களை அடைந்து அதை சாப்பிடுகிறார்கள், அருந்துகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். மேலும் அந்த மகிழ்ச்சியிலேயே செலவழித்தும் விடுகிறார்கள். மேலும் ஒரு சில குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள், அருந்துகிறார்கள், மகிழவும் செய்கிறார்கள், சேமிக்கவும் செய்கிறார்கள். மேலும் சில குழந்தைகள் காரியத்தில் பயன்படுத்தி அதிகரிக்கவும் செய்கிறார்கள். அதிகரிப்பதற்கான சாவி பொக்கிஷங்களை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்துவது. எதை பயன்படுத்துகிறோமோ அது அதிகரிக்கும். இந்த விசேஷமான பொக்கிஷங்களை சேமித்துள்ளீர்களா என்று தன்னைத்தானே கேளுங்கள். சேமித்துள்ளீர்களா? என்ன சொல்கிறீர்கள்? ஆமாவா அல்லது சிறிதளவு உள்ளதா? தந்தை உங்களுக்கு இந்த பொக்கிஷங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் சேமிப்பு செய்திருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காரு. சிலர் இந்த பொக்கிஷங்களை என்ன செய்யறாங்க, சாப்பிடவும் செய்யறாங்க, அருந்தவும் செய்யறாங்க, மகிழ்ச்சி அடையிறாங்க, கூடவே செலவழிச்சும் விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. சிலர் என்ன செய்யறாங்க, சாப்பிட்றாங்க, அருந்துறாங்க, மகிழ்ச்சி அடையிறாங்க, சேமிக்கவும் செய்யறாங்க. இப்படியும் இருக்காங்க. சிலர் அதே போல சேமிக்கவும் செய்யறாங்க, கூடவே அதை பல மடங்கு அதிகரிக்கவும் செய்யறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பொக்கிஷங்களை நீங்க எந்த மாதிரி பயன்படுத்துறீங்க அப்படின்றத கேட்டிருக்காரு. ஓகே சிஸ்டர். யாரிடம் எந்த பொக்கிஷம் சேமிப்பாகியுள்ளதோ அது சதா நிறைந்திருக்கும். ஏதாவது பொருள் நிறைந்திருக்கும் பொழுது பாருங்கள், குழப்பம் இருக்காது அல்லவா? ஒருவேளை நிறைந்திருக்கவில்லை என்றால் குழப்பம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். ஏதாவது பொருள் ஒருவேளை முழுமையாக நிறைந்திருக்கவில்லை என்றால் குழப்பம் ஏற்படும். ஆகையால் இங்கும் கூட ஒருவேளை அனைத்து பொக்கிஷங்களின் மூலம் நிறைந்திருக்கவில்லை என்றால் மனம் குழப்பம் ஏற்படும். பாபாவினுடைய பொக்கிஷம் என்னுடைய பிறப்புரிமை என்ற நஷா எப்பொழுதும் இருக்கும். பாபா கொடுக்கிறார். பொக்கிஷங்கள் எப்பவும் நிரம்பி இருக்கணும், இல்லாட்டினா குழப்பம் அடைவீங்க. எப்படி குறை குடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குறைவா இருந்தாலே அது அங்க எங்கேயும் அலம்பிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றாரு,
பொக்கிஷங்கள் எப்பவும் நிரம்பிய நிலையில இருக்கணும். அப்பனா தான் குழப்பம் அடையாம இருப்பீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பெற்றுக்கொள்கிறீர்கள் ம் என்றால் அனைத்து பொக்கிஷமும் ம் யாருடையதாகவும் உங்களுடையதுதான் அல்லவா? எனவே யாரிடம் பொக்கிஷம் இருக்கிறதோ அவர்கள் எந்த அளவு நஷாவில் இருப்பார்கள். எப்படி ராஜாவின் சின்னஞ்சிறு மகன் ராஜகுமாராக ஆவார். பாபாவிடம் என்னென்ன பொக்கிஷம் இருக்கிறது என்பது தெரியாமலே இருக்கிறோம். ம் ஆனால் பாபாவின் பொக்கிஷம் அனைத்தும் என்னுடைய பொக்கிஷமாகும். மேலும் பொக்கிஷங்களின் குஷியில் இருக்க வேண்டும். ஒருவேளை குஷி குறைவாக இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? பாபா பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார், கேட்டீர்களா? ஆனால் ஒன்று கேட்க மட்டும் செய்பவர்கள். இரண்டாமவர் உள்ளே கொண்டு செல்பவர்கள் உள்வாங்குகிறார்களோ அவர்கள் நஷாவில் இருப்பார்கள். இது புது புது குழந்தைகளும் வந்திருக்கிறீர்கள். அதிர்ஷ்ட குழந்தைகள். ராஜா குழந்தைகள் எப்படி இளவரசர் ராஜகுமாரர்களா இருப்பாங்க இல்லையா, அது போல தந்தைகிட்ட அனைத்து பொக்கிஷங்களும் இருக்குது அப்படின்னா, இப்ப நீங்க தந்தைக்கு குழந்தைகளா இருக்கீங்க, அப்ப தந்தையின் பொக்கிஷங்கள் எல்லாமே உங்களுடைய பொக்கிஷங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது சொன்னாரு. அப்ப ராஜாவின் குமாரர்கள் ராஜகுமாரர்கள், அப்ப தந்தையின் பொக்கிஷங்கள் எல்லாமே உங்களுடைய பொக்கிஷம். அப்ப நீங்க அதெல்லாம் பயன்படுத்துறீங்களா, உள்வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டார். உள்வாங்கக்கூடியவங்க எப்பவும் குஷியா இருப்பாங்க. சும்மா காதால கேட்கறவங்க இந்த காதால வாங்கிட்டு அந்த காதால விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க தந்தையின் பொக்கிஷங்களை உள்வாங்கவும் செய்யணும், குஷி அடையவும் செய்யணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். உங்களுக்கு பாக்கியத்தின் வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுத்து கொண்டிருக்கிறார். தனது பாக்கியத்தை தெரிந்து கொள்ளீர்களா? அன்பு, அழிவற்ற அன்பு. இது இந்த ஒரு ஜென்மத்திற்கு மட்டுமல்ல, பல பிறவிகளுக்கு எப்பொழுதுமே அந்த அன்பு நிலையானதாக இருக்கும். ஏனெனில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலமானது சங்கம யுகம், பாக்கியம் நிறைந்த யுகமாகும். சத்தியுகத்தையும் கூட பாக்கியம் நிறைந்த யுகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தற்சமய சங்கம யுகமானது அதையும் விட, அதாவது சத்தியுகத்தையும் விட பாக்கியம் நிறைந்தது. இந்த சங்கம யுகத்தில் தான் பாபா மூலம் அகண்ட பாக்கியத்தின் வரதானம் ஆஸ்தியும் அடைகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சங்கம யுகத்தில் பாக்கியம் நிறைந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் தனது பாக்கியத்தை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். புது புது குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. அதான் பாபா சொல்றாரு, நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க, பாக்கியத்தை அடைகிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சங்கம யுகமும் பிராப்தி நிரம்பிய யுகம் தான், அந்த சத்தியமும் கூட பிராப்திகள் நிரம்பிய யுகம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சத்தியத்தை விட சங்கம யுகம் மிகவும் பிராப்தி வாய்ந்தது, மிகவும் மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க பரமாத்மாவின் அன்பு கிடைக்குது. இந்த அன்பின் மூலமா தான் பல பிறவிகள் அன்பான உலகத்துல அன்பானவர்களோட வாழ போறீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த பரமாத்மா கிட்ட இருந்து இப்போ உங்களுக்கு அந்த பாலனையும் கிடைக்குது, ஆஸ்தியும் கிடைக்குது, வரதானமும் கிடைக்குது. அப்ப எல்லா பிராப்திகளும் உங்களுக்கு எங்க சங்கமயத்துல கிடைக்குது இல்லையா, அதனாலதான் சத்தியத்தை விட மிக உயர்ந்த யுகம் அப்படிங்கறத இந்த சத்தியத்தை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்படிப்பட்ட பிராப்திகளை அடையத்தானே சின்னஞ்சிறு குழந்தைகள், புத்தம் புது குழந்தைகள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாரு. பாப்தாதா குழந்தைகளுக்காக மிகவும் எளிதான ஒரு முயற்சிக்கான விதியை சொல்கிறார். எளிமையானதை விரும்புகிறார்கள் அல்லவா, கடினமானதை விரும்புவதில்லை தானே? இந்த குழந்தைகளுக்கு பாக்கியத்தின் சகஜமான விதி கிடைத்திருக்கிறது அல்லவா. அனைத்தையும் எளிதானது, வேறு எதுவும் செய்ய வேண்டாம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அல்லவா, செய்யுங்கள் அல்லது செய்யாதீர்கள், ஆமாம் என்று சொல்லுங்கள். எனவே அனைத்தையும் விட சகஜமான விதி, அமிர்த வேலையிலிருந்து யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்கள் பெறுங்கள், ஆசீர்வாதங்கள் கொடுங்கள். கோபப்படுவர்கள் வந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கும் கூட ஆசீர்வாதங்களை கொடுங்கள், மேலும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். ஏனெனில் ஆசீர்வாதங்கள் தீவிர முயற்சிக்கான மிகவும் எளிதான எந்திரமாகும். எப்படி அறிவியலில் ராக்கெட் இருக்கிறது அல்லவா, அது எந்த அளவு விரைவாக செயல்களை செய்து முடிக்கிறது, அது போல ஆசீர்வாதம் கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதம் எடுப்பது இதுவும் கூட முன்னேறுவதற்கு ஒரு மிகவும் எளிதான சாதனமாக இருக்கிறது. அதாவது என்ன சொல்றாருன்னா, எளிமையான முயற்சி ஒண்ணு இருக்குது, அதுக்கு நீங்க என்ன காரியம் செய்யணும்னா ஆசீர்வாதங்களை கொடுங்க, ஆசீர்வாதங்களை பெறுங்க, இந்த விஷயத்த மட்டும் செய்யுங்க, இதுதான் எளிமையான முயற்சி. எளிமையான முயற்சி எல்லாருக்கும் பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த ஆசீர்வாதங்கள் தான் தீவிர முயற்சியில அழைச்சிட்டு போகும், தீவிரமா முன்னேறுவதற்கான ஒரு எளிய சாதனமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எப்படி ராக்கெட் அறிவியலின் சாதனம் எவ்வளவு வேகமா போகுது, அதே போல இந்த ஆசீர்வாதம் கொடுக்கறது, ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய இந்த
முயற்சி இருக்குது இல்லையா, இது உங்களுடைய புருஷார்த்தத்தின் வேகத்தை, தீவிர வேகத்தை எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அமிர்த வேளையில் பாபாவிடமிருந்து எளிதாக நினைவின் மூலம் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். அமிர்த வேளையில் பாபாவிடமிருந்து எளிதாக நினைவின் மூலம் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். மேலும் முழு நாளும் ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இதை செய்ய முடியுமா? செய்ய முடியும் என்றால் கையை உயர்த்துங்கள். யாராவது சாபம் தருகிறார்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? உங்களை அடிக்கடி தொல்லை தருகிறார்கள் என்றால் சிந்தியுங்கள். நீங்கள் பரமாத்மாவின் குழந்தைகள், வள்ளலின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா? மாஸ்டர் வள்ளலாக இருக்கிறீர்கள். எனவே வள்ளலின் வேலை என்னவாக இருக்கிறது? கொடுப்பதாகும். எனவே அனைத்தையும் விட நல்ல விஷயமாக இருப்பது ஆசீர்வாதங்களை கொடுப்பதாகும். எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, உங்களின் சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள், பரமாத்மாவின் குழந்தைகள். எனவே சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? எனவே பரமாத்மாவின் குழந்தைகளாக இருக்கிறார்கள், என்னுடைய ஈஸ்வரிய சகோதரராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தருவீர்கள்? சாபம் கொடுப்பீர்களா? பாபா என்றாவது சாபம் கொடுத்தாரா? என்ன கொடுப்பாரா? கொடுக்கிறாரா? ஆமாவா இல்லையா? இல்லை என்றாவது சொல்லுங்கள். மிகவும் குஷியாக இருக்கிறீர்கள். ஏன்? ஒருவேளை சாபம் கொடுப்பவர்களுக்கும் கூட நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கிறீர்கள். அவர்கள் கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, நீங்கள் ஆசீர்வாதங்களை தான் பெறுவீர்கள். அதனால் துக்கம் ஏன் ஏற்படுகிறது? ஆசீர்வாதங்களை கொடுங்க, ஆசீர்வாதங்களை பெறுங்க. நீங்க யாரா இருக்கீங்க? மாஸ்டர் வள்ளலா இருக்கீங்க. யாராவது உங்களுக்கு சாபம் கொடுத்தாலும் நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாம் யாரா இருக்காங்க? எல்லாரும் பரமாத்மாவின் குழந்தைகள், ஈஸ்வரிய குழந்தைகள். அப்படின்னும் போது உங்களுடைய சகோதர சகோதரிகள் தானே. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இப்படி சாபம் கொடுப்பீங்களா? அவங்களுக்கு துக்கம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதனால அமிர்த வேளையில பரமாத்மா தந்தைக்கிட்ட ஆசீர்வாதங்களை பெறுங்க, ஆசீர்வாதங்களை வாங்கிக்கோங்க. மொத்தமா முழு நாளும் அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப ஈஸ்வரிய குழந்தைகள், சகோதர சகோதரிகள்ன்ற பார்வையில எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது, துக்கம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு. ஓகே சிஸ்டர். பாப்தாதா ஒரு வரதானம் கொடுக்கிறார். வரதானத்தை நினைவில் வைத்தீர்கள் என்றால் சதா குஷியாக இருப்பீர்கள். வரதானத்தை சொல்லட்டுமா? வரதானம் ஆசீர்வாதம். ஒருவேளை யாராவது துக்கத்தை கொடுத்தாலும் கூட நீங்கள் துக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்கள் கொடுக்கட்டும், ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டாம். கொடுப்பவர்கள் கொடுக்கட்டும், எடுப்பவர்கள் எடுக்க வேண்டாம். ஒருவேளை அவர்கள் கெட்டு போன பொருளை தருகிறார்கள், துக்கம் கொடுக்கிறார்கள், அசாந்தி கொடுக்கிறார்கள், அவை கெட்ட பொருள் அல்லவா? உங்களுக்கு துக்கம் பிடித்திருக்கிறதா? பிடிக்கவில்லை அல்லவா? எனவே கெட்ட பொருள் ஆகிவிட்டது. எனவே கெட்ட பொருளை வாங்குவார்களா என்ன? யாராவது உங்களுக்கு கெட்டு போன பொருளை தருகிறார்கள் என்றால் நீங்கள் வாங்குவீர்களா என்ன? பெற்றுக்கொள்வீர்களா? பெறமாட்டீர்கள் இல்லையா? எனவே ஏன் பெற்றுக்கொள்கிறீர்கள்? பெறுகிறீர்கள் என்றால் வாங்கி விட்டீர்கள் அல்லவா? ஒருவேளை துக்கத்தை பெற்று விட்டீர்கள் என்றால் துக்கம் அடைந்தது யார்? நீங்கள் துக்கம் அடைகிறீர்களா அல்லது அவர்கள் துக்கம் அடைகிறார்களா? பெறக்கூடியவர்கள் தான் அதிக துக்கம் அடைகிறார்கள். ஒருவேளை இப்பொழுதிலிருந்து துக்கம் எடுக்கவில்லை என்றால் பாதியளவு துக்கம் உங்களை விட்டு சென்று விடும். பெறவே இல்லை அல்லவா? மேலும் நீங்கள் துக்கத்திற்கு பதிலாக அவர்கள் சுகத்தை கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எனவே சுகமாகவும் இருக்கலாம் மற்றும் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷமும் நிறைந்துவிடும். இருங்க துக்கத்தை கொடுங்க, துக்கத்தை கொடுக்காதீங்க, துக்கத்தை பெறாதீங்க அப்படிங்கறது தான் உங்களுக்கு தந்தை கொடுக்கக்கூடிய வரதானம். அப்ப நீங்களும் துக்கம் கொடுக்க கூடாது, துக்கத்தை பெறவும் கூடாது. யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னா நீங்க ஏன் வாங்கிக்குவீங்க அப்படின்னு கேக்குறாரு. துக்கம்ங்கிறது ஒரு கெட்ட பொருள். கெட்ட பொருள் யாராவது உங்களுக்கு கொடுத்தா நீங்க வாங்குவீங்களா? ஒரு காய்கறி கூட யாராவது கெட்ட பொருள், அழுகுன பொருள் உங்களுக்கு கொடுத்தா வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க தானே. அதே போல இந்த துக்கம் கூட என்னது? கெட்ட பொருள். சரியா? அதனால நீங்க ஒருபோதும் அந்த கெட்ட பொருளை வாங்கிக்க கூடாது. இந்த துக்கத்தை அடுத்தவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிடாம இருந்தாலே போதும், பல பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் நீங்க இந்த துக்கத்துல இருந்து பாதி விலகிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. துக்கத்தை பெறாம இருக்கணும். ஒண்ணு அவங்க கிட்ட இருந்து நம்ம துக்கத்தை பெறாம இருக்கணும், இன்னொன்னு நம்ம அவங்களுக்கு துக்கம் கொடுக்காதவங்களா இருக்கணும். இது ரெண்டையும் சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். சுபபாவனை, நல்ல உணர்வு, நல்ல விருப்பம் வையுங்கள். சில நேரங்களில் என்ன ஏற்படுகிறது? சிலர் அப்படிப்பட்ட தலைகீழான செயல் செய்யும் பொழுது அறிவுரை தருவதற்கு முயற்சி செய்கிறோம். இதை சரி செய்கிறேன், அறிவுரை தருகிறேன், அறிவுரை கொடுங்கள். ஆனால் அறிவுரை தாருங்கள்,
ஆனால் அறிவுரை தருவதற்கான மிகவும் அனைத்தையும் தான் உத்தமமானது மன்னிக்கும் சொரூபம் ஆகிய அறிவுரை கொடுங்கள். அறிவுரை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்காதீர்கள். ஏன்னா கருணை மன்னிப்பு கொடுங்கள், அறிவுரை கொடுங்கள், 2 வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். அறிவுரை மற்றும் மன்னிப்பு. மன்னிப்பு, கருணை. ஒருவேளை இரக்க மனமுடையவராகி அவர்களுக்கு அறிவுரை கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அறிவுரை வேலை செய்யும். இரக்க மனமுடையவராகி அறிவுரை வழங்கவில்லை என்றால் அறிவுரை ஒரு காதின் மூலம் கேட்பார்கள், மற்றொரு காதின் மூலம் வெளியே சென்றுவிடும். அறிவுரை தாரணை ஆகாது. அப்படிதான் இல்லையா? அனுபவம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு பாபா. அறிவுரை கொடுங்க, ஆனா மன்னிக்கும் சொரூபமாகி கருணை சொரூபமாகி அவங்களுக்கு அறிவுரை கொடுங்க. அப்பதான் அவங்க அதை கேட்டு உள்வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்டுட்டு அவங்கள மாத்திக்கிறதுக்கான முயற்சி செய்வாங்க. நீங்க வெறும் அறிவுரை கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. நம்மளை இப்படி குறை சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்புறம் இந்த காதால கேட்டு அந்த காதால விட்டுட்டு போயிடுவாங்க. அறிவுரை வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அறிவுரை கொடுக்கணும், ஆனா நீங்க மன்னிக்கக்கூடிய இடத்துல இருந்து மன்னிச்சு அவங்கள கருணையோடு அன்பாக சொல்லும் போதுதான் அவங்க மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். பாபா துக்கத்தை கொடுக்காத பொழுது தந்தையை பின்பற்ற வேண்டும் அல்லவா? தவறு செய்ய வேண்டாம். பாபா துக்கத்தை கொடுக்காத பொழுது தந்தையை பின்பற்ற வேண்டும் அல்லவா? செய்து கொண்டுள்ளீர்களா? சில நேரங்களில் கொஞ்சம் திட்டி விடுகிறீர்களா? திட்டாதீர்கள், கருணை காண்பியுங்கள், கருணையுடன் சேர்ந்து அறிவுரை தாருங்கள். அடிக்கடி ஒருவரை திட்டுவதால் மேலும் அந்த ஆத்மா எதிரியாகி விடுவார், வெறுப்பு வந்து விடுகிறது. பரமாத்மாவின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா? எனவே எப்படி பாபா தூய்மையற்றவர்களையும் தூய்மையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால் உங்களால் துக்கமானவர்களுக்கு சுகத்தை தர முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இப்பொழுது ட்ரையல், சோதனை செய்து பாருங்கள். சோதனை செய்வீர்கள் அல்லவா? அதனால் முதலில் அறம் என்பது வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும், தன்னிடமிருந்து தொடங்க வேண்டும். குடும்பத்தினர் யாராவது ஒருவேளை துக்கம் கொடுக்கிறார்கள் என்றால் துக்கத்தை எடுக்க வேண்டாம், ஆசீர்வாதம் கொடுங்கள். கருணை உடையவராகி வேண்டும், முதலில் வீட்டில் இருப்பவர் மீது செய்யுங்கள். அதனால சேவை முதல்ல வீட்டுல இருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க, துக்கத்தை பெறாதீங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க மன்னிக்கும் சொரூபமாகி இருந்து அறிவுரை கொடுத்தாதான் அவங்களுடைய மாற்றம் செய்வாங்க. கூடவே சுபபாவனையும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. சுபபாவனையோடு அவங்களுக்கு நீங்க அந்த சுபபாவனை சுப விருப்பத்தோடு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போதுதான் அது வேலை செய்யும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எங்க இருந்து முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா வீட்டுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாப்தாதா யாருக்காவது துக்கம் கொடுக்கறாரா என்ன? இல்லதானே? அப்ப நீங்களும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க. தந்தை எப்படி தூய்மையற்றவர்களையும் தூய்மையாக்கக்கூடியவரா இருக்காரோ அதே போல நீங்களும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவராகவும் இருக்கணும். துக்கம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் நீங்க சுகம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். வீட்டின் தாக்கம் சுற்றுச்சூழலில் ஏற்படும், சுற்றுப்புற சூழலின் தாக்கம் நாட்டிற்கு பரவும், ஒரு தேசத்தின் தாக்கம் உலகத்தில் பரவும் எளிதாக இருக்கிறது அல்லவா? தனது குடும்பத்திலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள். ஏனெனில் யாராவது வீட்டில் உள்ள ஒருவர் கோபப்பட்டால் வீட்டின் சூழல் எப்படி ஆகிறது என்பதை பாருங்கள். வீடாக இருக்கிறதா அல்லது போர்க்களமாக இருக்கிறதா? அந்த நேரம் பிடித்திருக்கிறதா? பிடிக்கவில்லை தானே? உங்களுக்காகவும் கூட இன்று விஐபிகளுடன் சேர்ந்து மதுபனை சேர்ந்த சகோதர சகோதரிகளும் அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களின் துணை அவரவர்களின் துணை புரிபவர்களுடன், உதவி புரிபவர்களுடன், அவரவர்களுடன் செயல்படுபவர்களுடன் துக்கத்தை கொடுக்க வேண்டாம், துக்கத்தை எடுக்கவும் வேண்டாம். ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் உரிமையோடு மனதார மேரா பாபா சொல்லுங்கள். பரமாத்மா தந்தை மேரா பாபா என்றால் பகவான் சதா ஆஜராகி விடுவார் என்று பழமொழியும் இருக்கிறது. ஓகே, அதான் மேரா பாப்பான்னு சொல்லுங்க, தந்தை ஆஜராயிடுவாரு. தந்தை நினைவு இருக்கும் போது ஒரு போதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஸ்லோகன் மரியாதை கொடுங்கள், முன்னால் சில கொடுங்கள் பெரியர்கள் இந்த வர பிரதர். வரதானமே இதானே பிரதர்? ஆமா, அதான் வரதானம்.
சரி, ஓகே. அதாவது நீ ஃபுல்லா முரளி ஃபுல்லா ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை எடுங்கள். ஆமா, அதான் வரதானமே ஃபுல்லா. சரி. இல்லையே, வரதானம் தனியா வருதே. அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான குறிக்கோளை காட்டக்கூடிய சைத்தன்ய உயிரோட்டமுள்ள லைட் ஹவுஸ் ஆகுக. ம். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான குறிக்கோளை காட்டுவதற்காக சைத்தன்ய லைட் ஹவுஸ் ஆகுங்கள். இதற்காக 2 விஷயங்கள் மீது கவனம் வையுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவின் விருப்பத்தை பகுத்தறிவது, ம். நாடியை தெரிந்து கொள்வது தகுதியுடைய மருத்துவர் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் தகுதியுடைய மருத்துவர் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல பகுத்தறியும் சக்தியை சதா பயன்படுத்துவது, சதா தன்னிடம் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவத்தை நிலையாக வைப்பது, சதா இந்த லட்சியத்தை வைக்க வேண்டும். சொல்வது மட்டுமல்ல, ஆனால் அனைத்து ஆத்மாக்களின் அனைத்து சக்திகளின் அனுபவம் செய்ய வைப்பது ஆகும். அதாவது வரதானம் என்ன கொடுத்திருக்காருன்னா, லைட் மைட் ஹவுஸ் ஆத்மாக்களுக்கு சரியான குறிக்கோளை காட்டுவதற்காக சைத்தன்யமான ஈரோட்டமாவே நம்ம வந்து லைட் மைட் ஹவுஸ் ஆகுங்கள். உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு வழி தெரியணும், அடைந்து கொண்டிருக்காக நிப்பாட்டிட்டு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு 2 விஷயத்துல கவனிக்க சொல்லியிருக்கிறாரு. ஒன்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆத்மாவோட விருப்பம், அதாவது நாடி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்லுது, சதா தன்னிடம் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவத்தை நிலையாக வைப்பது, இந்த லட்சியத்தை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சரிங்க சிஸ்டர். பாஸ்லோகன் சொல்றாங்க, அனைத்து சக்திகளின் அனுபவம் செய்ய வைப்பதாகும். இந்த இதெல்லாம் எப்படி சக்தியா மாறுதுன்னு பார்ப்போம் பிரதர். ஸ்லோகன், மற்றவர்களை சரி செய்வதற்கு பதிலாக ஒரு பாபாவோடு சரியான கனெக்ஷன் வைங்கள். அதாவது மற்றவர்களை வந்து கரெக்ஷன், உங்களை இங்க தப்பு அங்க தப்பு அப்படின்னு அவங்கள போய் இது கரெக்டா செய்யுங்க அங்க கரெக்டா செய்யுங்க அப்படின்னு கரெக்ஷன் பண்றதுக்கு பதிலா ஒரு பாபாவோடு சரியான கனெக்ஷன் வையுங்கள் அப்படின்னு சொல்லி அப்ப சொல்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் கரெக்ஷன், இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் கரெக்ஷன் டு அதர்ஸ், கீப் எ குட் கனெக்ஷன் வித் த ஃபாதர். இன்ஸ்டெட் ஆஃப் கரெக்டிங் அதர்ஸ், கீப் குட் கனெக்ஷன் வித் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாங்க. யாரையும் கரெக்ஷன் பண்ண பார்க்காதீங்க, பாபாவோட கனெக்ஷனை உண்டாக்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அவ்யக்த சமிக்கை, தனது உண்மையான சொரூபம் மற்றும் வரதான சொரூபம் சதா நினைவில் வைத்தீர்கள் என்றால், உண்மையான சொரூபம் மற்றும் வரதான சொரூபம் நினைவில் வைத்தீர்கள் என்றால் தூய்மையற்ற தன்மை மறதியின் பெயர் அடையாளம் முடிந்து போய்விடும். மறதி அல்லது தூய்மையற்ற தன்மை எப்படி இருக்கும்? இப்பொழுது இதை பற்றி ஒன்றும் தெரியாதவராக வேண்டும். மறதி மற்றும் தூய்மையற்ற தன்மை எப்படி இருக்கும்? இப்பொழுது இதை பற்றி ஒன்றும் தெரியாதவர் ஆக வேண்டும். ஏனெனில் இந்த சமஸ்காரம் மற்றும் சொரூபம் நம்முடையது அல்ல, இவை அனைத்தும் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடையது. இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக உள்ளீர்கள். அவை அனைத்தும் சூத்திரர்களின் சம்ஸ்காரம் மற்றும் சொரூபம் ஆகும். அதுபோல தன்னிடமிருந்து வேறுபட்ட, அதாவது மற்றவர்களுடைய சமஸ்காரம் அனுபவம் ஆகும். இதைத்தான் ஞாரா பியாரா, விடுபட்டவர் அன்பானவர் என்று சொல்லப்படும். இப்ப நீங்க பிராமணர்களா இருக்கீங்க, அப்ப உங்களுடைய சொரூபம் எது? உண்மையான சொரூபம், தூய்மையின் சொரூபம் அப்படின்னு சொல்றாரு. வரதான சொரூபம், இதுதான் உங்களுடைய சொரூபம். ஆனா இந்த மறதி, அப்புறம் அந்த தூய்மையற்ற தன்மை, இதெல்லாம் என்ன? அந்த துக்கம் கொடுக்கக்கூடிய சம்ஸ்காரம் எல்லாமே சூத்திரர்களினுடைய சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்கார சொரூபம்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுல இருந்து விடுபடுங்க அப்படிங்கிறது சொல்றது. இந்த துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இந்த தூய்மையற்ற தன்மையும் மறதி போன்றவையெல்லாம் சூத்திரனுடைய சம்ஸ்காரம், போன ஜென்மத்தின் சம்ஸ்காரம். இதுல இருந்து விடுபடுங்க. இப்ப நீங்க பிராமணர்களா இருக்கீங்க, அப்ப நீங்க உண்மையின் சொரூபம், அந்த தூய்மையின் சொரூபம், வரதான சொரூபம் ஆகுங்க. இதுதான் உங்களுடைய சொரூபம். ஆனாலும் இப்ப நீங்க பிராமணர்களா இருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய சம்ஸ்காரம் வேலை செய்யும் இல்லையா? அதுக்காகத்தான் தந்தை ஸ்ரீமத் கரெக்டா கொடுத்திருக்காரு. அன்பானவராகுங்க, விடுபட்டவராகுங்க. பழசுல இருந்து அந்த சூத்திர சம்ஸ்காரத்துல இருந்து விடுபட்டவராகுங்க. உண்மையான சம்ஸ்காரம் இந்த பிராமணர்களின் சம்ஸ்காரத்துல அன்பானவர்களா ஆகுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். இப்போ இந்த அப்பா சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த முரளி ஃபுல்லுமே அதான் சொல்லியிருக்காரு. ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் எடுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ஆசீர்வாதம் கொடுக்கறதுங்கிறது நமக்கு தெரியும். தேவதைகள் மாதிரி கை வச்சுட்டு சுகம் சாந்தி அமைதி அவளுடன் வாழுங்க, நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுங்கிறது நல்லாவே தெரியும். ஆசீர்வாதம் எடுக்கிறதுங்கிறது எப்படின்னு நினைக்கிறீங்க?
பாபா கிட்ட இருந்து காலைல அமிர்த வேலையிலேயே ஆசீர்வாதங்கள் நிரப்பிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அதாவது பாபா தந்தை கிட்ட நம்ம எடுக்கிறோம், ஆமா தந்தை கிட்ட இருந்து மற்றவங்கள்ட்ட. தந்தை கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் கொடுக்கறாரு? காலையிலே நம்ம தூய்மை, சுகம், சாந்தி, அன்பு, அமைதியெல்லாம் அவர்கிட்ட இருந்து நம்ம நிரப்பிக்கிறோம். ஏன்னா இங்க கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. யாருக்கிட்டையும் அதெல்லாம் கிடையாது. எந்த மனிதர்கள்கிட்டயும் எந்த ஆத்மாக்கள்கிட்டயும் கிடையாது. இல்லாத ஒண்ண அத பரமாத்மா கிட்ட இருந்து அமிர்த வேலையை நம்ம நிரப்பிக்கிறோம். நிரப்புன அந்த சுகம், சாந்தி, தூய்மையின் விஷயத்தை எல்லாம் நான் அடுத்து அமிர்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காலையில கர்ம கேத்திரத்துக்கு வருவோம் இல்லையா? அப்ப உங்க சம்பந்தம் தொடர்ந்து வரக்கூடிய ஆத்மாக்களுக்கும் முழு உலகத்துக்குமே அந்த சக்தியை கொடுங்க. அதுதான் ஆசீர்வாதங்கள் பெருங்க தந்தைகிட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அது எதன் மூலமா கொடுக்கணும் அப்படின்னா சுப பாவனை, சுப காமனை, சுப விருப்பங்களோடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. அதான் நான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஃபார் த டேல இதை நான் அப்படியே சொல்றேன். நான் சொல்லல, இந்த ஆத்மா மூலமா பாபா சொல்றாங்க. ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் எடுங்கள் அப்படிங்கும்போது நம்ம ஆசீர்வாதம் வந்து கொடுக்கும்போது நமக்கு என்ன செய்யுதுன்னா நமக்குள்ள உள்ள கண்டெய்னர் அந்த நாடி நரம்புல முதல்ல ஃபில் ஆகுது. ஆசீர்வாதம் கொடுக்கும்போது நமக்கு முதல்ல ஃபில் ஆகுது அந்த பாத்திரம். நம்ம என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறோமோ அது நமக்குள்ள முதல்ல நிறைஞ்சிடுது. நமக்குள்ள நிறைஞ்ச பிறகுதான் அது அவங்களுக்கு போகுது. அதே போலதான் துக்கம் கொடுக்கும்போது நம்ம முதல்ல நம்மள நிறைச்சிக்கிறோம். நம்மளுடைய கண்டெய்னர் நமக்குள்ள என்ன இருக்கோ அந்த கண்டெய்னர் முதல்ல நிரம்புது. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து எடுத்து மற்றவங்களுக்கு போகுது. இப்ப ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் எடுங்கள் அப்படிங்கும்போது நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்டெய்னர் ஃபில் ஆக்கிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் ஆசீர்வாதம். அப்ப அவங்களுக்கு கொடுக்கும் போதே நமக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஆசீர்வாதத்தை. முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம் அவங்கள்ட்ட இருந்து, அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத அதாவது நினைவு மூலமா ஆசீர்வாதத்தை நம்மளோட கண்டெய்னரை ஃபில் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்படி இந்த ஃபில் பண்ணன இந்த ஆசீர்வாதம் வந்து நமக்கு எப்படி மருந்தா வேலை செய்யுது இந்த முரளிங்கிறத பார்ப்போம். அந்த ஃபில் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறோம் இல்லையா, யாரு பார்த்தாலுமே நம்ம வந்து சுபபாவனை சுபகாமனை தான் வைக்க போறோம். அப்படிதான் இருக்கிறதுல வந்து எவ்வளவு நன்மைகள் இருக்கு, அது எவ்வளவு மருந்தா நம்ம உடம்புல மாறி என்னென்ன வியாதிகள், அதாவது என்னென்ன குறைபாடுகள்லாம் நம்ம உடம்புல சரியாகுது அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன ஒரு தாட் பார்த்த மாதிரி பார்ப்போம். இப்ப நம்ம ஆசீர்வாதம் எடுக்கும்போது நம்ம கண்டெய்னர் ஃபில் ஆகுது இல்லையா, அப்ப அது போய் நம்ம நரம்பு ஃபுல்லா, அப்போ ஒரு நாள் ஃபுல்லா எத்தனை பேரை பாக்குறோமோ அத்தனை பேருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த வெயின்ஸ் ரத்தத்தெல்லாம் ஃபுல்லா கலந்து அந்த போய் மூளையில போய் கலக்குது. மூளையில போய் என்ன செய்யுதுன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு வந்து நம்மளுடைய மைண்ட், அதாவது அந்த உறுப்பு மூளை இருக்கு இல்லையா, அதுல வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸுக்கு பேர் வந்து டோஸ், DOST. டோஸ்ங்கிறது வந்து டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின், என்டார்பின். ஓகேங்களா? இது வந்து நம்ம மூளையில சொல்ல விரும்புறீங்களா பிரதர் எதுவும்? ஓகே சிஸ்டர், சூப்பர் தான். டோபமைன், செரோட்டோனின் ரெண்டும் தான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் ரெண்டு டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின். அதனாலதான் டோஸ், இந்த மருந்து கொடுக்கும்போது டோஸ் இத்தனை டோஸ் கொடுங்க அத்தனை டோஸ் கொடுங்கன்னு சொல்றதோட மெயினான அந்த டெரிவேஷன், அந்த வேர்டு எங்க இந்த டெரைவ் ஆச்சுன்னா இந்த ஹார்மோன்ஸும் நம்ம மூளையில இருந்து சுரக்க 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 நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைபாடுகளும், என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ, அது ஹார்ட் அட்டாக்கு, சுகரு, என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அவ்வளவும் ஒன்னா விட்டு போயிடுமா. முரளி எப்படி நமக்கு மருந்தா வேலை செய்யுது அப்படிங்கும்போதே இந்த மூளையில இருக்கக்கூடிய திரவங்கள் டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின், என்டார்பின், டோஸ், அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அது சுரக்க 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 வாழ்க்கை வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளையும் நம்ம வந்து வந்தாலும் அது நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம. அதனால முரளி வந்து எப்படி மருந்தா வேலை செய்யுது. முரளி வந்து 8 தரம், மினிமம் 8 தரம் நம்ம படிச்சே ஆகணும். ஒருத்தரும் ஜாதி படிக்கிறாங்க, தாதிமார்கள் படிக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அவங்கலாம் அப்படி படிச்சு நமக்கு ஒரு பாடம் காமிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப நம்ம அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கணும்னா கண்டிப்பா வந்து நம்ம எங்க போனாலுமே நம்ம ஹெட்போன் போட்டுட்டு கூட நம்ம முரளியை கேட்கலாம். இல்ல ஒரு சமைக்கும் போது, எங்கும்போது, பாத்ரூம்ல வச்சுட்டு எங்க வேணாலும் கண்டிப்பா நம்ம வந்து 8 தரம் கேட்கலாம். அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நமக்கு சுரக்க சுரக்க நம்ம உடல் வந்து கஞ்சன் காயாவா மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு. எந்த அளவுக்கு கேக்குறோம்ன்றது முக்கியம் இல்ல, கேட்டு அதை சிந்தனை செய்யுதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சிஸ்டர். நமக்கு உள்ள நிறைய நேரம்லாம் ஃபில்லாகிற அளவுக்கு உணர்வுபூர்வமா கொண்டு போகணும். கேக்குறது தாரணை பாதி, சிந்தனை செய்யறது மிச்சம் பாதி. அதுதான் ரொம்ப முக்கியம். சிந்தனை செய்யாம குசி ஏற்படாது.
கண்டிப்பா. ஞானம்ன்ற சிந்தனை அந்த சந்தனத்தை அரைச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவார். எப்படி சந்தனத்தை அரைக்க தானே அது வாசனை ஜாஸ்தியா கொடுக்கும். அதே போலதான் இந்த சிந்தனை செய்ய தான் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி அந்த குஷி இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அந்த சுயதர்சன சக்கரத்தை மட்டும் அந்த கிருஷ்ணர் வந்து அதாவது அந்த விஷ்ணுவோடைய அலங்காரத்துல அந்த சக்கரம் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கும். அதான் ஞானத்தின் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். மற்ற எல்லாமே பாருங்க அசையாம இருக்கும். சங்கு அசையாம இருக்கும், அந்த கதாயுதம் அசையாம இருக்கும், அந்த தாமரப்பும் அசையாம தான் இருக்கும். ஆனா அந்த சக்கரம் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கிறது மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தாதான் அந்த குஷி ஏற்பட்டுட்டே இருக்கும். அப்பதான் அந்த ஓகே டோபமைன், பிரதர். செரோட்டின், ஆ ஆக்சிடோசின், ஆ என்டார்பின் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும். என்ன சிஸ்டர்? அதான் இதுல இன்னொன்னு சொன்னாங்க இல்லையாப்பா, அதாவது வீட்டுல இருக்கிற பிரபாவம் வந்து அந்த நாட்டுக்கு மாறும், அந்த நாட்டுல இருக்கிறது தெருவுக்கு மாறும், தெருவுல இருந்து இந்த உலகத்துக்கே மாறும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஆமா. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, மலேசியால இருந்து ஒரு மாதாஜி, ஞானம் எடுத்த மாதாஜி என்ன செய்வாங்களாம், அவங்க தாரணையில என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். அது நம்ம கூட கொண்டு வரலாம், வேற மாதிரி கூட நம்மளும் அதை நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஆணாத்மா யார் பேசினாலும் கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா, அல்ல அவங்களுக்கு அவன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்களாம். கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க, ஆசீர்வாதம் எடுக்க வந்திருக்கீங்களா, அதாவது அவங்க தோரணையில அப்படி கேட்பாங்களாம். பெண் ஆத்மாக்கள் யார் பேசினாலும் ராதே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருங்க, என்ன 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 என்னப்ப சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். அதே போல போன்லயும் அப்படிதான் சொல்லுவாங்களாம், வீட்டுல வர்றவங்களையும் அப்படிதான் சொல்லுவாங்களாம். யார் பார்க்கும்போதும் யாரை பார்த்தாலும் இப்படியே சொல்லி பேசிட்டே இருப்பாங்களாம். இந்த இது அந்த தெரு பூரா எல்லாருமே பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து யாரு ஆண் ஆத்மா போனாலும் இப்படி பேசுறாங்க, பெண் ஆத்மா போனாலும் இப்படி பேசுறாங்கன்னு அந்த பிரபா வந்து தெரு பூரா பரவிடுச்சா. தெரு பூரா பரவி பக்கத்து தெருவுல எல்லாம் போயிட்டு அந்த ஊரு பூரா இவங்க இப்படி இருக்காங்க, அன்பா இருக்காங்க, பேசுறாங்க பரவி போய் அந்த ஒரு நாள் வந்து அவங்க வீடே கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சான். ஒரு நாளும் என்ன சொல்றாங்க இதை கேட்கறது, நம்மளையும் ராதாகிருஷ்ணன் கூப்பிடுவாங்களேன்னு சொல்றதுக்காக வந்து அவங்கள்ட்ட வந்து சும்மா ஞானம் கேட்கறதுக்கோ எதுக்கோ வந்துட்டு போற மாதிரி அவங்க வீடு கூட்டம் கூடுற மாதிரி ஆயிடுச்சா. ஒரு நாள் மாதாஜி சரீரம் விட்டாங்களாம். சரீரம் விட்டப்ப ஊரே கூடி நின்றுச்சாங்க. அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து கேக்குறாராம், என்ன நாட்டுல யாரையுமே காணும், யாரு போன் மாட்டாலும் டெத்துக்கு போயிருக்காங்க சொல்லலாம்னு கேக்குறாராம் பிரைம் மினிஸ்டர். அவரு சொல்றது நான் எல்லாரும் சொல்றது கேட்டு பிரைம் மினிஸ்டரே இறங்கி வந்துட்டாராம் அவங்களுடைய டெத்துக்கு. எப்படி பாருங்க வாவோட ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் சொல்லுவோன்ட்டு நினைச்சேன். சொல்லுங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்பா.